டிடிஆர் நிர்மல்குமாரனுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? ஊற தண்ணியை மோந்து பார்த்தா எவ்வளவு கேவலமாக வாடகை அடிக்கும். அதை மாதிரி தான் சிடிஆர் நிர்மல்குமாரனுடைய அரசியல் வாழ்க்கை அதே போன்றதான். ஒரு தட்டில் சோறு, மேகி, பீஸா, பர்கரு, குழம்பு, ரசம், பத்தாவதுக்கு டீ, காப்பி இதெல்லாம் ஒன்றா ஊற்றி வச்சா எவ்வளவு கேவலமாக இருக்கும், பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். அதே போல் தான் சிடிஆர் நிர்மல்குமாரனுடைய அரசியல் வாழ்க்கை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம கொரில்லா குரங்கு இருக்குதுல ஆதவர்ஜுனா, அதை விட ரொம்ப மோசமான அரசியல் வாழ்க்கை இருக்குதுன்னா அப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள். சிடிஆர் நிர்மல்குமார் எப்படிப்பட்ட நபர்னா, எங்கே காசு கிடைக்கும், எங்கே பணம் கிடைக்கும், எங்கே அதிகாரம் கிடைக்கும்னு ஓடிய நபர் தான். கட்சி மாதிரி போன நபர் தான். கடைசியாக விஜய் கொஞ்சம் எலும்பு துண்டு சேர்த்தி போகிறான்றதுக்காக விஜயை நம்பி எவனும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி போகலை, வேறு விஷயம். குறிப்பாக இந்த மாதிரி போனாங்கன்னா, இந்த மாதிரி சில நபர்கள் விஜய் அவர்கள் கொஞ்சம் லெக் பீஸை சேர்த்தி போட்டு கட்சிக்குள்ளே 4 பேர் வந்து சேர்ற மாதிரி காட்டிக்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் விஜய் அவர்கள் வாங்கிக்கிட்டார். காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கிக்கிட்டார். அதனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நபர்கள்லாம் என்ன செய்யுதுங்கன்னா, லைம் லைட்டில் விஜய்க்கு அடுத்து புஷி ஆனந்துக்கு அடுத்து, விஜயும் புஷி ஆனந்தே டம்மி தான், ஆனால் அதுக்கு அடுத்து 3வது இடத்துல யார், அதுக்கு போட்டி செங்கோட்டையன் ஐயா இருக்கிறாரு, ஆதவர்ஜுனா இருக்குது, 10வது சிடிஆர் நிர்மல்குமார் மத்தியில், ராஜ்மோகன் மத்தியில் போட்டி வேறு. அடுத்து யார் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறது. ப்ரெஸ் மீட்டில் லைம் லைட்டில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துட மாட்டோமா, லைம் லைட்டில் இருந்துட மாட்டோமான்றதுக்காக அதிமுக குறித்து எடப்பாடியார் கொடுத்து பேசுகிறானுங்க. உங்களுக்கெல்லாம் அதிமுக குறித்து பேசுகிறதுக்கு, எடப்பாடியார் கொடுத்து பேசுகிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட யோக்கியமான தலைவன் இருந்தால் நம்ம கட்சியில் நம்ம பேசலாம். நம்ம தலைவன் 50 வருஷமாக கூத்தாடி போட்டு நடிகருடைய இடுப்பை கிள்ளி ஆடி போட்டு திடீர்னு மக்கள் மேலே பாசம் வந்துச்சு, மக்கள் பிரச்சனையை நான் தீர்வு காண்க போகிறேன்னு சொல்லி கட்சி ஆரம்பித்து அரசியல், அதாவது சினிமாவில் 50 வருஷத்துக்கு மேலே அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது 600-700 கோடி ரூபா காசு இருக்குது, அது 60,000 கோடி ஆக்கலான்றதுக்காக அரசியல் வந்த நபர் தான் விஜய். அதற்காக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரொம்ப மோசமாக மட்டமாக சமூக வலைதளங்களில் கேவலமாக வல்கர் வாரியஸை வச்சு எழுதி ரொம்ப அசிங்கப்படுத்தி ஆட்சிக்கு வந்த ஒரு மாஃபியா கும்பல் தான் விஜயனுடைய மாஃபியா கும்பல். அப்படிப்பட்ட தலைவனை ஏற்றுக்கொண்ட சிடிஆர் நிர்மல்குமார்லாம் எடப்பாடியார் போன்ற ஆளுமை மிக்க தலைவர்களையும் அதிமுக குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இதற்கு மேலேயும் சிடிஆர் நிர்மல்குமார் போன்ற அரசியல் அனாதைகள், அரசியல் தெருநாய்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதிமுக தொண்டர்களாக நாங்களே ரொம்ப கேவலமாக பதில் கொடுக்க வேண்டியது இருக்கும்.